Hi guys, வணக்கம் and welcome back to my channel. இன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்ம சேனல்ல வந்து ஈஸியான ஈத் மேக்கப் டியூட்டோரியல் எப்படி பண்றதுன்னு தான் பார்க்க போறோம். பாத்தீங்கன்னா ஐ மேக்கப்க்கு வந்து எல்லாமே மேட் ஷேட் யூஸ் பண்ணிருக்கேன் and ஐ ஷேடோ palette எப்படி மல்டி யூஸ் பண்ணி வீடியோ ஃபுல்லா காட்டிருக்கேன்றதையும் நீங்க பார்க்கலாம் போக போக. இந்த ஈத் மேக்கப்க்கு வந்து நீங்க இத கூட ட்ரை பண்ணலாம். ரொம்பவே சிம்பிளான லுக் தான். சோ பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. சேனலுக்கு நீங்க புதுசா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பெல் நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணுங்க. சோ வாங்க லுக் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நான் ஆலோவேரா ஜெல்லோட ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இதை தான் என்னோடய ப்ரைமராக இன்றைக்கி யூஸ் பண்ண போகிறேன். ஸோ நல்லா ஸ்கின்ல அப்ளை பண்ணிவிட்டு டேபிங் மோஷனில் ஸ்கின்ல நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டோன்னா நல்லா உள்ளே போய் சிங்க் ஆகும். இதை அப்ளை பண்ணி ஒரு 2 to 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் நம்ம மேக்கப் ரொட்டீனை ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா என்னோடய மேப்ளின் ஃபிட் மீ ஃபவுண்டேஷன் தான் இன்றைக்கும் நான் யூஸ் பண்ண போகிறேன். இந்த மேக்கப் லுக்கே உங்களுக்கு ஃபுல்லாக வந்து அஃபோர்டபுள் மேக்கப் லுக்கில் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு நான் ஃபிட் மீ ஃபவுண்டேஷனை ஸ்பேச்சுலாவில் எடுத்துகிட்டு ஃபேஸில் அப்ளை பண்ணிவிட்டு நான் ஸ்பாஞ்சால் பிளெண்ட் பண்ணிக்க போகிறேன். எனக்கு வந்து ஃபுல் கவரேஜ் வேண்டாம் அப்படின்னு நான் இன்றைக்கி ஃபீல் பண்ணேன். அதனால நான் ஸ்பாஞ்சால் பிளெண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ ஸ்பாஞ்சில் பிளெண்ட் பண்ணும்போது நேச்சுரலாக இருக்கும், ஆனால் கொஞ்சம் கவரேஜும் எடுத்துரும். ஸோ செகண்ட் லேயர் நான் சீக்ஸ் ஏரியாவில் மட்டும் நான் லைட்டாக போட்டு பிளெண்ட் பண்ணிக்க போகிறேன். அப்புறம் ஸ்பாஞ்சில் என்ன ரிமைனிங் ஃபவுண்டேஷன் இருக்கோ அதை ஐலிட்லேயும் போட்டு நல்லா நான் பிளெண்ட் பண்ணிக்க போகிறேன். அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த ஏஜ் ரீவைண்ட் கன்சீலரை நான் நல்லா கண் கீழே அப்புறம் சென்டர் பாயிண்ட்ஸ் ஆஃப் மை ஃபேஸ், அதாவது மூக்கு, என்னோடய நெத்தி, சின் ஏரியா, அப்புறம் வாய் ஓரத்தில் 2 லைனாக நான் அப்ளை பண்ணிக்கிறேன். இது பார்த்திங்கன்னா என்னோட ஷேட் கன்சீலர். இது லைட்டர் ஷேட் கிடையாது, டார்க்கர் ஷேடும் கிடையாது. உங்களுக்கு வந்து ஜாஸ்தி போட்டாலும் ரொம்ப ஆடாக தெரியாது. அண்ட் இது போட்டு நம்ம பிளெண்ட் பண்ணும்போது லாஸ்ட்டில் வந்து எல்லாமே ஒரே இதில் வந்து அழகாக சிங்க் ஆகி வந்துடும். இப்போ வந்து நான் காம்பேக்ட் பவுடர் அதே பியூட்டி பிளெண்டர் எடுத்துகிட்டு நல்லா ப்ரெஸ் பண்ணிக்க போகிறேன் ஸ்கின்ல. இந்த பவுடரில் ரொம்ப கவரேஜ் கிடையாது. ஸோ இது வந்து உங்களுக்கு ஆயிலி ஸ்கின்ல இருந்தீங்கன்னா பேஸஸ் செட் பண்ணுறதுக்காக இந்த பவுடர் நம்ம யூஸ் பண்ணுறோம். இதில் கவரேஜ் நீங்கள் ரொம்ப எதிர்பார்க்க முடியாது. அதனால நான் வெறும் பிளெண்டர் வச்சே யூஸ் பண்ணிக்கிறேன் ப்ரஷ் பதிலாக. நான் கழுத்தில் வந்து மேக்கப் எதுவும் போட மாட்டேன் டுட்டோரியலில் மெயினாக. ஸோ வெறும் இந்த பவுடரால் வச்சு மட்டும் கழுத்தில் கொஞ்சம் ஈவன் டோனாக வர்றதுக்காக பண்ணிக்கிறேன். அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த கிளியர் க்ளோ காம்பேக்டோட மேப்ளினோடது ஸ்மால் பிளெண்டிங் ப்ரஷில் கண்ணு கீழே அப்புறம் சென்டர் பாயிண்ட்ஸ் ஆஃப் மை ஃபேஸில் வந்து நான் அப்ளை பண்ணிக்கிறேன். இதில் கொஞ்சம் கவரேஜ் கிடைக்கும். ஸோ இது என்னோட ஸ்கின் டோனோட ஒரு ஷேட் லைட்டர் பவுடர் இது. ஸோ ஹைலைட்டிங் நம்ம க்ரீமில் பண்ணாமல் பவுடரில் பண்ணுறோம். ஸோ நல்லா பேஸ் மேட்டாகவும் இருக்கும், அதே சமயம் கவரேஜும் கிடைக்கும், பிரைட்டாகவும் இருக்கும். மிக்சிங் ஸ்ப்ரே வச்சு நல்லா அப்ளை பண்ணி கொஞ்சம் ஃபேன் அவுட் பண்ணிக்கிறேன். ஸோ நல்லா பேஸ் செட் ஆகிடும். ஐ மேக்கப்புக்கு போயிடலாம். ஃபஸ்ட்டு அந்த பேலட் ரோஸ் இந்த ஏர் வெட் அண்ட் வைல்டோட பேலட்டில் அந்த ஷேட் எடுத்துகிட்டு பிளெண்டிங் ப்ரஷில் க்ரீஸில் அப்ளை பண்ணிக்க போகிறேன். இந்த பேலட் நீங்கள் கண்டிப்பாக பாருங்கள், எப்படியெல்லாம் மல்டி யூஸ் பண்ணுறோம் இந்த வீடியோவில் மட்டுமே உங்களுக்கு தெரிய வரும். அடுத்தது பார்த்திங்கன்னா அந்த டார்க் ரோஸ் ஷேடை கொஞ்சம் பிளெண்டிங் ப்ரஷ், சின்ன பிளெண்டிங் ப்ரஷில் எடுத்துகிட்டு க்ரீஸ் அந்த பிங்க் அப்ளை பண்ணல அதில் இன்னும் கான்சென்ட்ரேட் பண்ணி கொஞ்சம் டீப் கலராக மாற்றுறதுக்காக அந்த பிங்க்கை நான் இப்போ அப்ளை பண்ணிக்கிறேன் க்ரீஸ்லேயே. லைட்டர் ஷேட் கன்சீலர் எடுத்துகிட்டு இப்போ ஹாஃப் கட் க்ரீஸ் மாதிரி பண்ணுறேன். வந்து ரொம்ப அப்படியே நீட்டாக பண்ணணும்னு அவசியம் இல்லை, ஏன்னா இது வந்து ஒரு பிளெண்டட் கட் க்ரீஸ் மாதிரி தான். இது பண்ணும்போது நமக்கு லிட் ஏரியாவில் கொஞ்சம் ஸ்பேஸ் கிடைக்கும், நம்ம அப்ளை பண்ணுற ஷேடோஸும் நல்லா வைப்ரண்ட்டாக தெரியும். ஸோ அதுக்காக நான் இப்போ இதை கட் க்ரீஸ் பண்ணிக்கிறேன். பட் ரொம்ப ஷார்ப் கட் க்ரீஸ் கிடையாது. இப்போ பார்த்திங்கன்னா அந்த ஸ்கின் டோன் ஷேட் எடுத்துகிட்டு என்னோடய ஃபஸ்ட் இன்னர் கார்னர் ஏரியாவில் அப்ளை பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம லிட்டில் அப்ளை பண்ணுற எல்லா ஷேடுமே மேட் ஷேடு தான், எங்கேயுமே நம்ம ஷிம்மர் அப்ளை பண்ண போகிறது கிடையாது. ஸோ ரொம்பவே அழகாக இருக்கும் பாருங்கள். இந்த ஐ லுக்கே அழகாக ஒரு லோட்டஸ் மாதிரி வரும். நம்ம க்ரீஸில் ஃபஸ்ட்டு கலர் ஒன்று போட்டோம்ல, அதை வந்து நான் சென்டரில், அதாவது ஹாஃப் ஆஃப் மை ஐலிட்லேருந்து நான் அப்ளை பண்ணிக்கிறேன். அதை அப்படியே ட்ராக் பண்ணி அவுட்டர் கார்னரில் எடுத்துகிட்டு வரேன். தேர்ட் கலராக நம்ம க்ரீஸில் போட்டோம்ல, அதை நான் வந்து இப்போ அவுட்டர் கார்னரில் மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணி கலரை நல்லா டீப் பண்ணிக்கிறேன். ஸோ பார்த்திங்கன்னா இது ஒரு கிரேடியேஷன் வரும், லைட்
மீடியம், டார்க் லோட்டஸ் மாதிரி அழகாக ஒரு கிரேடியேஷனில் ஃபார்ம் ஆகும். ஸோ ரொம்பவே அழகாக இருக்கும். நம்ம ஐப்ரோஸ் நடுவில் நான் ஃபில் பண்ண மறந்துட்டேன்னு எனக்கு ஞாபகம் வந்துச்சு. ஸோ அதனால் டக்குன்னு ஐ மேக்கப் அங்கேயே ஸ்டாப் பண்ணிவிட்டு நான் ஐப்ரோஸை குயிக்காக ஃபில்இன் பண்ணிக்கிறேன். பேட்டன் இந்தியாவோட ஐஷேடோ பேலட்டில் 2 கலரை மிக்ஸ் பண்ணி நான் அப்ளை பண்ணி ப்ளஸை ஃபில் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம ஷிம்மர் லிட்டில் ஷிம்மர் போடல. ஸோ ப்ரா போன் அண்ட் இன்னர் கார்னரில் மட்டும் நம்ம கொஞ்சம் ஷிம்மர் யூஸ் பண்ணி அப்ளை பண்ணிக்க போகிறோம். ஸோ கண்ணும் நல்லா அழகாக வைப்ரண்ட்டாக பெருசாகவும் தெரியும். இப்போ பார்த்தீங்கன்னா லிக்விட் லைனர் வச்சுட்டு விங் லைனர் போட போகிறேன். ரொம்ப பெரிய விங் லைனர்லாம் கிடையாது, கொஞ்சம் மீடியம் சைஸ் விங் அப்படின்னு வேணால் சொல்லிக்கலாம். அந்த விங் லைனர் நான் அப்ளை பண்ணிக்கிறேன். இப்போ லேஷஸை நல்லா கேர்ள் பண்ண போகிறேன். ஏன்னா இன்றைக்கி நான் ஃபால்ஸ் லேஷஸ் வைக்க போகிறது கிடையாது. ஸோ லேஷஸை நல்லா கேர்ள் பண்ணிவிட்டு நம்ம வந்து மஸ்காரா வைக்கிறதுக்கு முன்னாடி நான் இந்த நாயக்கா காஜல் எடுத்துகிட்டு அப்பர் வாட்டர் லைனை டைட் லைன் மாதிரி பண்ணிக்க போகிறேன். ஏன்னா அதே காஜல் வச்சுட்டு கண்ணுள்ள மையும் வைக்க போகிறேன். இப்போது இந்த சுகர் பேலட்டில் இந்த டார்க் பர்பிள் ஷேடை ஒரு பென்சில் ப்ரஷில் எடுத்துகிட்டு நம்ம மை உள்ளே வச்சோம்ல அது கீழே, அதாவது லோவர் லேஷ் லைனில் ஸ்மட்ச் பண்ணி பிளெண்ட் பண்ணிக்க போகிறேன். ஸோ நான் மையை வந்து ஃபுல்லாக கீழே வரைக்கும் வைக்காமல் உள்ள வரைக்கும் மட்டும் வச்சுட்டு வெளியில் இந்த பர்பிள் ஷேடோவால் ஃபில் பண்ணிக்க போகிறேன். ஸோ கம்ப்ளீட்டாக ஐ லுக் உங்களுக்கு ஒரு ஷேப்பில் வந்த மாதிரி இருக்கும், அழகாக இருக்கும். இப்போ வந்து நம்ம 2 கோட்ஸ் ஆஃப் மஸ்காரா இல்லை 1 கோட்னாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அப்பர் லேஷஸ் அண்ட் லோவர் லேஷஸ். ஸோ ஐ மேக்கப் முடிச்சாச்சு. ஃபால் அவுட்ஸ்லாம் எதுவும் இல்லை, பட் இதுக்கும் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு காம்பேக்ட் பவுடர் யூஸ் பண்ணோம்ல அதே வந்து யூஸ் பண்ணி பிளெண்டரால் கண்ணு கீழே லைட்டாக அப்ளை பண்ணிக்கிறேன். நான் ஐ மேக்கப் முடிச்சாச்சு. இன்னும் இந்த பேலட்டை வச்சுட்டு என்ன பண்ணுறீங்கன்னு பார்க்குறீங்களா? இந்த பேலட் வச்சு தான் இன்றைக்கி கான்டோர், ப்ளஷ், ஹைலைட் எல்லாம் செய்ய போகிறோம். ஆமாம், எவ்வளோ அழகாக அந்த ஷேட் ப்ரான்சராக மாறுது இங்கே நீங்கள் பாருங்கள். இதுக்காக தான் சொல்கிறேன், இந்த பேலட் ரொம்பவே வர்சடைலான ஒரு பேலட், ரொம்பவே மல்டி யூஸ் பண்ணுற ஒரு பேலட். இது ஸ்பான்சர் வீடியோலாம் கிடையாது. சத்தியமாக இந்த பேலட் எனக்கு ரொம்ப ஃபேவரட் ஆனது. நீங்களே பாருங்கள் எவ்வளோ அழகாக கான்டோரிங்காக நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ நம்ம கான்டோர் இல்லைனா கூட இதை வச்சு நம்ம கான்டோரிங் ஈஸியாக பண்ணிக்கலாம். ப்ரான்சர் ஷேட் மாதிரி கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ என்னோடய சீக்ஸில், ஃபோர்ஹெட்டில், சின் ஏரியா எல்லாத்துலேயும் அப்ளை பண்ணிவிட்டு அதே மாதிரி ஸ்லைட்டாக வந்து நோஸ் கான்டூரும் பண்ண போகிறேன் இதே ஷேடு வச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த டார்க் ஷேடும் அந்த ப்ரௌன் ஷேடும் மிக்ஸ் பண்ணி கையில் எக்ஸஸ் எடுத்துகிட்டு ப்ளஷ்ஷை அப்ளை பண்ண போகிறேன். நிஜமாகவே நான் ரொம்பவே இம்ப்ரெஸ் ஆனேன். எல்லாமே மேட் ஷேட், அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. எதுலேயுமே ஷைன் கிடையாது நான் யூஸ் பண்ண கான்டூர்லேயும் சரி ப்ளஷ்லேயும் சரி. அதே இந்த ஹைலைட்டரை வந்து நம்ம இன்னர் கார்னரில் போட்டோம்ல அதில் லைட்டாக ஷைன் இருக்குது. ஸோ அதை நான் வந்து 2 லேயர்ஸ் பில்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ லாஸ்ட்டாக ஃபிக்ஸ் பண்ணிக்கிறதுக்கு செட்டிங்ஸ் ஸ்ப்ரேயால் ஃபிக்ஸ் பண்ணி நம்ம ஃபேன் அவுட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா லிப் லைனர். இந்த 2 லிப் லைனர் தான் யூஸ் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு நாயக்கா லிப் லைனர் எடுத்துகிட்டு டார்க் ஷேடை அவுட்லைன் பண்ணிவிட்டு இன்னரில் ஃபில் பண்ணுறதுக்கு லைட்டர் ஷேட் லிப் லைனர் யூஸ் பண்ணி நான் ஃபில் பண்ணிக்க போகிறேன். லிப்ஸ்டிக் பார்த்திங்கன்னா இந்த மிஸ்க்ளையரோட லிப்ஸ்டிக், லிக்விட் லிப்ஸ்டிக் இதை ஃபஸ்ட்டு ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கிறேன். எனக்கு ரொம்ப நாளாக ஃபாலோ பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், நான் ஒரு லிப் ஷேடோட நிறுத்துறதுக்கு வாய்ப்பே கிடையாது. இன்னொரு ஷேட் கண்டிப்பாக மிக்ஸ் பண்ணுவேன். அண்ட் இந்த ஷேட் கொஞ்சம் கோரலாக இருந்துச்சு அப்படிங்கிறதுக்காகவும் நான் இன்னொரு லிப்ஸ்டிக்கோட மிக்ஸ் பண்ணி என் ஐ மேக்கப்புக்கு மேட்ச் பண்ணுற மாதிரி ஒரு ஷேடை எடுத்துகிட்டு வந்துட்டேன். இதோட இந்த மேக்கப் லுக் முடியுது. உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருந்துருக்குன்னு நான் நம்புகிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் கமெண்ட்ஸில் படிக்கிறதுக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும். அண்ட் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்ஸ்டாகிராமில் என்ன ஃபாலோ பண்ணுங்கள். உங்களை எல்லாரையும் நான் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். பாய்.